என்னடா நண்பர்களே வந்து ஓடுறாங்க நண்பர்களே. இன்றா வந்துட்டு இன்றா ஏடா இது வரேன். என்ன முட்டையா? நண்பர்களை பாருங்க காடை முட்டை. இன்னைக்கான வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம காடை முட்டை சமைக்க போகிறோம். சரி வாங்க எப்படி சமைக்கிறோம் அப்படிங்கிற பார்த்துருவோம். முட்டை வந்து நம்ம காட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா தேட வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து முட்டை வந்து காடை வந்து தெரிஞ்சுன்னு சொன்னாங்க. சரி வாங்க போயிட்டு இருக்குதான்னு பார்ப்போம். நம்ம பையில பார்த்தீங்கன்னா வந்து தேட போகிறாங்க. என்னடா நண்பர்களே வந்து ஓடுறாங்க நண்பர்களே. இன்றா வந்துட்டு இன்றா ஏடா இது வரேன். என்னாச்சு நண்பர்களே? காடை காத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா என்னாச்சு? பாரா அந்த இடத்துல பாருங்கடா. நாடா இருக்கும் இருக்கா பாரு இருக்கு செடியிலுக்கா ஓடுறாங்க. ஆமா எங்கிட்டு பாரு ஏங்கிட்டா தேடுங்கடா அங்கிட்டு பாருவானே. நேரம் எந்த ஓட்டம் இருக்கா? நீங்கள் உடியார பார்த்தாலே தெரிச்சிருக்க முடியாது. நீங்கள் உடியார பார்த்தா தெரிச்சிருக்கான். செடிகளுக்குள்ள எதுவும் பாருங்க. காணுமா? உடனே அந்த பக்கம் காணும் பாரு. இருவாரு அந்த பக்கத்து என்னடா போனே செருப்பு போடல பார்த்து மெதுவா போ. என்னாச்சு? எங்கடா ஓடுங்கிறீ? என் கண்ணுக்கு ஒன்றும் தெரியல. முட்டையா? நண்பர்களை பாருங்க காடை முட்டை. ஒன்றும் தெரியல எத்தனை முட்டை கிடக்கும் வர உள்ள. என்னடா அது காளை மாதிரி இருக்கு? இல்லடா இப்படிதான் இருக்குமா கடை முட்டை? அப்ப இந்த அங்கே ஒன்று கிடந்துறேன் இதே மாதிரி. இங்க வா காட்டுறேன். இப்படிதான் இருக்குமா? இங்க அங்கே ஒன்று இருந்துறா இதே மாதிரி. அங்கே கூட இருக்கிறா. எடுத்துட்டு போ. இதை எடுவேனே அங்கே பார்த்து எனக்கு பார்த்துட்டு நாங்கள் எடுத்துட்டு வந்துடுறான். எடுக்கணே நண்பர்களையும் பாருங்க காடை முட்டை எத்தனை இருக்கு வரா. காடை முட்டை தானா இல்லை வேறு எதுவும் மாடா? காடை முட்டை தான் எத்தனை இது இருக்கு நண்பர்களை. இங்கே பாருங்க நண்பர்களே காடை முட்டையை பாருங்க நண்பர்களே. ஐயோ இங்கே கொண்டா அங்கே கொண்டா இந்த இடத்துல இங்கே புள்ளியாக நண்பர்களையும் பாருங்கள். சின்ன எதுமா தொண்டுருக்கு பாருங்கள். ஒரு ரூபா காயின் சைஸ் தான் இருக்குது சைஸு. எப்படி இருக்குன்னு வரா அப்படி அடிக்க வாடா. இன்றைக்கி ஒரு வேட்டை தான் போங்க. பாருங்க காடை முட்டை இன்னைக்கு சமைச்சு சாப்பிட வேண்டியதான். என்ன நீ எங்கேயோ பார்த்தோம் நீ வாடா எங்கடா? காடை முட்டைடா செஞ்சு வர. இங்கே எத்தனை முட்டை இருக்காரு வந்து எடுத்து வந்துருக்கேன் பாரு. எங்க நண்பர்களை இங்கே பாருங்க. சுற்றி இந்த புதர் புறா தெரியும் போடா. இஞ்சி வர நண்பர்கள் இஞ்சி வாருங்க. அந்த பதி மாதிரிலாம் வச்சுருக்கா இஞ்சி வரா. நான் பார்த்துட்டு காளானே முளைச்சிட்டு விட்டுட்டேன். நண்பர்களை இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 முட்டை காத்தாடி இங்கே பாருங்க. பறந்த இடத்துல இருக்குமாடா? இருக்கும்டா போய் பாருங்கடா. இஞ்சி பாருங்க நண்பர்களே எவ்வளோ முட்டையும் பாருங்க. எத்தனை வீடா சேர்ந்துட்டு இருக்கும்டா. எனக்கு ஆம்லேட் உங்களுக்கு ப்ரோ எனக்கு ஆஃப் ஆயில் இப்படிலே இன்னைக்கு ஒரு புடிதான். வாங்க நீங்கள் சமைச்சு சாப்பிட்றோம் வேறு லெவலில். அதையும் போய் பார்த்துவோமா? போய் பார்த்துட்டு வாங்க வாங்க போ. இப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா முட்டை இட்டு வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. வாங்க பார்ப்போம். அவனால் கூட்டிகிட்டு போயிருக்கேன் உடச்சுலாம் வந்துட்டு வா. ஊரா போ டக்குன்னு போ. பறந்துருச்சா? ஏங்கிட்டு ஆமாம் பாரு கேடு அதோ அந்த மேல அவ்வளோ இருக்கு வரா. அஞ்சு வாரா பொட்டலே கிடக்கு வர்றா. ஆமாப்பா 3 முட்டை இருக்கு. 3 இருக்கு நண்பர்கள் இங்கே 3 இருக்கு. இந்த இடத்துல பாருங்க இருக்கா? ஏடி சும்மா அது அடுக்க வந்து இப்பொழுது முழு தெரியும் சொல்லடா. காடை அதோட வச்சு முட்டை ஆகிட்டு வச்சிருக்கு அங்கனக்கனியா. இங்கே வரங்க அங்கனக்குலேருந்து 5-6 ஆள்லாம் இப்போ ஒரு 3. சரி வாங்க போம்மா. வேறு என்ன தெரியும்? மழை நேரமாக இருக்க நிறையா உடஞ்சி வச்சா? இல்லை உடையில பாரு. இல்லை உடையில இல்லை. இப்போ இன்னைக்கு செம முட்டை நண்பர்களே. காடை வேறு லெவலில் முட்டை இட்டு வச்சிருக்கு. முட்டை வேட்டை இன்னைக்கு வாங்க. இன்னைக்கு சமைச்சு பயங்கரமாக சாப்பிடுவாங்க. இன்னைக்கு எவ்வளோ முட்டை இருக்குது அப்படிங்கிறத அதெல்லாம் இப்போ வந்து அடுப்பு செட் பண்ணிட்டு நாங்கள் வந்து சமைக்க போகிறோம். வாங்க அப்படி சமைக்கிறோங்கிற பார்த்துருவோம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறனா ஆளு ஒரு வேலை பிரித்து கொடுக்க போகிறோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வேலை சீக்கிரம் முடியும். ஃபஸ்ட்டு யாருக்கு என்னென்ன பார்க்குறீங்க டக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து காய்கறி வெட்டுறேன். ஓகே வெங்காயம் தக்காளியா? நீ என்ன பண்ண போகிற? அடுப்பு ரெடி. ஓகே
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து சட்டியில் அடிக்கிடுவான். ரொம்ப பெருசாக இருக்குது டைனி எக். உடஞ்சிடாம அப்படி அடிக்கிறோமா? சரக்கு அடிக்க வச்சிருவான். ஓகே, முட்டையை அடிக்காச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்ற வரான் எங்கேயாச்சும் அடுப்பில். ஓகே நண்பர்களே, பர்ஃபெக்டாக வச்சாச்சு. இப்போ மட்டும் அடுப்பு மட்டும் எடுத்து நல்லா வேக வச்சா போதும். அதை எடுத்துருவோம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை வந்து வேக போட்டாச்சு, நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயமும் தக்காளியும் வெட்டி ரெடி பண்ணி வைக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி எடுத்து வந்தாச்சு நண்பர்களே. ஏன்னா வெங்காயம் உரிச்சிக்கிட்டு இருக்கான் பாருங்க. பெரிய வெங்காயமே போட போகிறோம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா முட்டை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா திறந்து பார்ப்போம். மக்கள் இங்கே வர கொதிச்சு எல்லாம் கொதிக்குதுன்னு சொல்ல வந்தேன். நண்பர்களே பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கு. இவனே அந்த கரண்டி எடுத்துட்டா முட்டை ஓடு உடஞ்சிருச்சுடா. கரண்டி எடுத்துட்டா தூக்கி பார்ப்பான். இந்த முட்டை ஓடு உடஞ்சிருச்சு. இங்கே மக்களே வெந்துருச்சு. இந்த ஓடு தனியாக உடஞ்சி வந்துருச்சு. சுடுமுடா பரவாயில்ல. நாங்கள் ஓடு உடஞ்சிருக்கு. தெரியுதான்னு தெரியல கேமராவில். ஓடு உடஞ்சிருக்கு. இப்போ இறக்கிறோமா அவனே? இறக்கவே இல்லையா? சுடவே இல்லையா? தொட்டு பாரு. ஆமாப்பா. ஆனால் கையில் லேஸ் பிடிச்சிக்கிட்டே இருந்தாலும் சுடுது. ஆனால் வெந்துருச்சு நண்பர்களை. இறக்கிறோம். இந்த ஊற்றிடு போடுறேன். ஊற்றிட்டு எடுத்துட்டு வரியா? மழை இல்லைன்னா என்ன அந்த இடிக்கு தெரியுதா? இடிக்குதுன்னா இடி இடிக்குது. தக்காளி வெட்டு நம்மளால் பார்த்தீங்கன்னா வந்து வெந்த முட்டை வந்து உரிச்சிக்கிட்டு இருக்காப்புல. எங்கள் காமிங்க அவனே உரிச்சிட்டியா? சூப்பராக இருந்துச்சு நண்பர்களே. முட்டை தங்கமாக இருக்குது. இல்லையே வெள்ளை என்ன இருக்குது? வெட்டு சூப்பர் மாப்பிள்ள. வெட்டு இந்த வெள்ளைக்கெல்லாம் எடுத்துடணுமா? ஒரு சிலவு எடுப்பாங்க. ஆனால் நிறையா சமைக்கும்போது அண்டா சட்டியில் போட்டு கத்தி 4 பக்கத்து இழுத்தோம்னா வெட்டிடும் சக்கன்னு. ஓகே நண்பர்களே, இங்கே பாருங்க முட்டையை பாருங்கள். சூப்பராக இருக்குது. இப்போ நம்மளும் ஃபியூச்சரில் அந்த மாதிரி அண்டாக்கில் ஓட்டு சக்கன்னு வெட்டிடுவோம். எப்படி பிளேஸ். ஓகே நண்பர்களே, ஃபைனலாக நம்ம எல்லா முட்டையும் உடச்சாச்சு. 30 முட்டை 40 முட்டையை நீங்கள் இந்த அது சின்ன மரம்லாம் எனக்கு அப்படி தெரியுது. இங்கே உள்ள பாரு வேடி இருக்கத்தியா? இந்த ஓட்டெல்லாம் தூக்கி கொண்டு செடியில் கட்டிடுவோம். சின்ன முதல் அரிப்பு போட்டு ஏதோ நீங்கள் தணல் வந்து எண்ணெயை ஊற்றிடுவோம். சுத்தமான எண்ணெய். எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்க? ஆடா பாவி. ஊற்றுனது அவர் தான் பார்த்துக்கிட்டேன். இதே ஊற்றுறீங்க, நான் ஊற்றலை. நீ இல்லை ஏமாப்பில் கை தாளிக்கிறேன் சாமான். இது ஃபஸ்ட்டு தானே. இதில் தான் எல்லாத்தையும் பிடிச்சி கொட்டிக்கிறேன். நண்பர்களே, பட்டை வகைகள் 10 ரூபா பாக்கெட்டு அதான் பிரித்து கொட்ட போகிறோம். முதல்ல எண்ணெய் காயட்டும், நான் பிரித்து ரெடியாக வச்சுக்கிறேன். பட்டை விளது வேண்டாம், இலை மட்டும் விளை வேண்டாம். கரண்டி எடு மாப்பிள்ள. கரண்டி புரிஞ்சிருச்சு. பட்டை எடுத்து போகிறேன். பட்டை கடைசியாக கொடுப்போம். வெங்காயம் கொட்டு நண்பர்களே, வெங்காயம் மட்டும். உப்பு எடுங்கப்பா. உப்பு பே போட்டுருமா? லைட்டாக வதங்குற அது லாட்டாக வதங்கிடும். கொஞ்சம் போதும். வெங்காயம் வதங்குறக்காண்டி உப்பு போட்டுக்கிறேன் நண்பர்களே. பட்டையை போட்டுருவாடா. இலையை உடச்சி சின்ன போடுவோம். சுடுதா போட்டுறவா? என்னடா உள்ள குத்துறா. பட்டை போட்டுக்கிறோம். வாசனையை பாரா கணேசா. போதும்ல. ஓகே நண்பர்களே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம், அதனால் தக்காளி போட்டுக்கிறோம். இதில் சில்லி பவுடர் நண்பர்களே, சில்லி பவுடர் போட்டுக்கிறோம். வதங்கிருச்சான்னு பாருங்க. வதங்கிடும். போட்டுக்கவா? நல்லா அப்படியே சிவப்பு கலரில் இருக்காருங்க நண்பர்களே. பாருங்கள், பார்த்துக்க, அளவு மட்டும் பார்த்துங்க. ஓடு சும்மா கொட்டி நிறைய வந்து எரியும்டா. வாயெல்லாம் எந்த வரும்டா. தண்ணி நண்பர்களே, தண்ணி ஊற்றிக்கிறேன் நண்பர்களே. லைட்டாக ஊற்று. டக்குனு ஊற்று. கருகுது. இன்னும் ஊற்று. சொல்லுங்க. ஓகே நண்பர்களே, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உப்பு போட்டுக்கிறோம். நைஸ் உப்பு. சால்ட் உப்பு ரொம்ப போட்டுறாங்க. கடைசியில் உப்புனாலும் ஒன்று தான்.
கடைசியாக பார்த்துட்டு போட்டுக்குருவோம். போடுவா வேண்டாம்ண்ணா கச்சி பண்ணலாம், வேணும்னா போட்டுக்கலாம்ண்ணா. கடைசியில் நிறையா போயிட்டுன்னா திங்க முடியாது, உப்பை இல்லைன்னா கூட தின்றலாம். இந்த மாப்பிள்ள முட்டைக்கு வந்து உப்பு தானே மாப்பிள்ள, வேணும்னா போட்டுக்கலாம். லைட் இன்னும் கொஞ்சம் கஞ்சிக்கு போகிற அளவுக்கு போட்டுக்கிறேன், லைட்டா கஞ்சிக்கு போகிற அளவுக்கு. பாரு போடு. ஓகே, பத்தில் என்ன போட்டுக்கோங்க கடைசியா. அதை தர போட்டு பண்ணி சொன்னு அடிதடி சமையல். நெருப்பு வச்சு தள்ளு உள்ள எரி, திக்கு திக்குன்னு எரிங்கடா. தாக்குவோம். சரி போடு போடு. கிண்டி விடுங்க. ஓகே நண்பர்களே, வெள்ளை முட்டை வச்சு உள்ளே போட்டாச்சு. கண்ணா லென்ஸ் தொடச்சிக்கு ஆஃப் பண்ணிட்டு நம்ம நேரத்தில் வந்து முட்டையை போட்டுருவோம். அங்கே வரீங்க மேலே மேலே கொட்டிட்டு வரா, கீழே கொட்ட போகிறாரா, கொட்ட போகிறா. ஓகே நண்பர்களே, நம்மளுடைய காடை முட்டை சேர்த்தாச்சு நண்பர்களே. அப்படியே இங்கே வாருங்க நண்பர்களே, இங்கே வாருங்க. முட்டை கிரேவி வேறு லெவலில் இருக்கும் நண்பர்களே. வாசனை அப்படி கமகமன்னு வருது. ஆஹா, செம்மையாக இருக்குடா. சத்த மூடி வச்சிருமா. என்ன வந்து மூடி வச்சிருந்தோம்ல, இப்போ வந்து திறந்து பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. கிட்டத்தில் வாங்க காமிக்கிறேன். திறந்துருமா. வேறு லெவலில் இருக்கா நண்பர்களே. கம கம்மன் இருக்கிற வாசனை பயங்கரமாக இருக்குல்ல. மணக்குது மக்களே, மணக்குது. அடி முட்டை குழம்பு பாருங்க, வேற லெவலில் இருக்கு. வேற லெவலு மக்களே. இங்கே பாருங்க நண்பர்களே, முட்டையை பாருங்க, சூப்பராக இருக்குது. இதான் சூப்பராக இருக்குது முட்டை, வேற லெவலில் இருக்குல்ல. அறமாக இருக்குங்க. என்னடா இது கீழே விழுந்துச்சு. அப்படி கிரேவியோட சூப்பராக இருக்குது. தரமாக இருக்குது. வாங்க இறக்கிடுவோமா. அப்பா, தலை வாழை இலை எரிச்சாச்சு நண்பர்களே. அப்படியே ஒரு கழுவு கழுவிட்டு அப்படியே நல்லா ஒரு அளவு நம்பிட்டு அந்த கிழிஞ்சு வச்சுடா. அந்த இடத்துல குச்சி மாதிரி எதாவது இருந்துருக்கா, நீட்டிக்கு அது வெறும் புல்லுதான். புல்லுதான். அப்படியே விட்டுருங்க. தண்ணியை ஊற்றுங்க கீழே, தண்ணி எடுத்து வச்சுக்கணும். அது வரைக்கும் எங்க போகுது ஒரு ஓரமா. கொட்டா கொட்டா தண்ணியை ஊற்றுங்க. கொட்டா கொட்டா தண்ணியை ஊற்று, அதை சொரசொன்னு இருக்கான் குழம்பு ஊற்றும் போது. ரைட் ஓகே. இப்போ வரீங்க அந்த டிஃபன் பாக்ஸில் சோறு இருக்கு, எடு நண்பர்களே. சோறு மட்டும் நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்படியே அப்படியே கொண்டு. ஐயோ என்னடா அது மொத்தம் விழுந்துச்சா. சூப்பர் கணேசா. அப்படியே அப்படியே விரிச்சு விடு, அப்படியே சோத்தை விரிச்சு விடு. நண்பர்களே காடை முட்டை சாதாரண செம்ம கிளைமேட் நண்பர்களே. அப்படியே போகிறோம் நண்பர்களே. மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு, தெரியுதானு தெரியல உங்களுக்கு, மேலே தூத்த விழுந்துக்கிட்டு இருக்கு. ஏய் வேறு லெவலு. பட்டாவே மாடிக்கிட்டு லெவலுக்கா. முட்டை நல்லா பண்ணியிருக்கேன். முட்டை காரமாக இருக்கு நண்பர்களே. தரமாக இருக்கு. காரம் உச்சா முடி நட்டுக்கு நிற்கிது. பெரிய மலையாக வருதாடே, பெரிய மலையாக வருதா. ஏதாச்சும் எடுத்து தலையில் வச்சுக்கங்களா. இல்லை இல்லை, இந்த தூத்தலுக்கு அந்த கார்ப்புக்கு தான் அப்படி தான். வந்துட்டான்டா வந்துட்டான்டா. இல்லை இல்லை, அந்த கருப்புக்கு தான் சாப்பிடுவோம். பார்த்தீங்கன்னா சாப்பாடு வேறு லெவலில். முட்டை வந்து கிரேவி மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய் பாய். டாடா பாய் பாய்.